ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுசப்ராஜ் யூடியூபில் எனது குலேற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர். சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இந்த நடத்தி செல்கிற நல்ல ஆண்டவரை நாளை நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே அநேக இருதயங்களில் வியாகுலங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், கவலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளாய் இந்த உலகம் முழுவதும் அல்ல, நாம் எல்லாரும் கடந்து போகிறோம். அநேக இருதயங்களிலே வியாகுலங்களும், அநேக இருதயங்களிலே போராட்டங்களும், அநேகருடைய இருதயங்களிலே சஞ்சலமான பாதைக்குள்ளாய் அநேகர் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நிலைகளை நான் காணுகிற போது, உலகத்தின் சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிற போது அநேகருடைய இருதயங்களிலிருந்து வியாகுலங்கள் எழும்புகிறது, வேதனைகள் எழும்புகிறது, போராட்டம் எழும்புகிறது. எங்கள் தேசமாக இருந்தாலும் சரி, அந்நிய தேசங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் வியாகுலங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த வியாகுலங்களும் விடுதலையாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த வியாகுலங்கள் என்னை விடுதலையாக்கும் என்று நாம் கதறுகிற போது விடுதலை கொடுத்தவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே வியாகுலப்பட்டவராய் மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வியாகுலத்தோடு நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே நாங்கள் இருக்கிறோம். எனவேதான் சங்கீதக்காரர் 25 சங்கீதம் 17 வசனத்தில் இப்படியே சொல்லுகிறார், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீக்கலாக்கி விடும் என்றார். சொல்ல இருதயத்திலே வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இந்த வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வியாகுலங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் மாறி மாறி நீங்கள் முகம் எடுத்து கொண்டு வரலாம். உங்கள் வியாகுலங்கள் பெருகி கொண்டிருக்கிற வேளையிலே நானும் நீங்களும் உன்னதமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற போது அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தது போல எனக்காய் உங்களுக்காய் பரிந்து பேசி அவர் எங்கள் வியாகுலத்திலே விடுதலையாக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே வியாகுலங்களோடு வேதனையோடு இருக்கிற என் தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் நீங்கள் வியாகுலப்படுகிறதை அறிந்த தேவன் எனக்குள் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே மிகுந்த வியாகுலப்பட்டவராக, வேதனைப்பட்டவராக, காயப்பட்டவராக, மகா பயங்கரங்களை ஓங்கெடுத்த உன்னத தேவனாய் இருக்கிறபடினால் இன்றைக்கு நானும் நீங்களும் பாடுகளிலே, நானும் நீங்களும் வியாகுலங்களிலே, நானும் நீங்களும் அவமானங்களை சகித்து கொண்டுள்ளாய் இருக்கலாம். கர்த்தர் எங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் வியாகுலப்படாதீங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கூட வாழ்க்கையிலே வியாகுலங்கள் பெருகி கொண்டிருக்கலாம், வேதனைகள் பெருகி கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் பெருகி கொண்டிருக்கலாம், சஞ்சலங்கள் தவிப்புகள் பெருகி கொண்டிருக்கலாம், ஏமாற்றங்கள் பெருகி கொண்டிருக்கலாம். எனவே நீங்கள் ஒரு வியாகுலமடைந்த நிலையில் இருக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் மாற்றத்தை கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வியாகுலங்கள் பெருகிற சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை எல்லா இடுக்கண்களுக்கு நீக்கலாக்கி விடும். வியாகுலங்கள் பெருகிற போது இடுக்கண்கள் வரும், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வியாகுலங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். நாங்கள் நம்புகிறவர்கள் நம்மை கைவிடலாம், எதிர்பார்த்த பாதைகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், நான் எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் வாய்க்காமல் இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் வியாகுலப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா தீங்குக்குமே நீக்கலாக்கி விடும் என்று சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றில் நீக்கலாக்கி விட வல்லமிழ தேவனாய் இருக்கிறார். என் ஆண்டவர் மரித்தவர், என் ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டவர், என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறவர். வியாகுலப்படுகிற என்னை உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கவரால் முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் எத்தனை பேர் வியாகுலத்தின் பெருக்கத்திலே போராடி கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரே வாழ்க்கையில விடுதலை அடைய முடியல, ஆண்டவரே குடும்பத்திலே சந்தோஷமாய் இருக்க முடியல, ஆண்டவரே நிம்மதியாய் வாழ முடியல, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம் என்று வியாகுலங்களோடு கூட இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் வியாகுலங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதா? உன்னதமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, உன்னதமான ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை தொழில் நிமித்தம் வியாகுலப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களில் வியாகுலப்பட்டு இருக்கிறீர்களா? வியாதியினால் வியாகுலப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது ஊழியத்தினால் வியாகுலப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, வியாகுலங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே வருகிறதப்பா, நீ எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிற போது அவர் விடுவித்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லா இடுக்கண்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் எங்களை விடுதலையாக்கி காக்கிற தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் இடுக்கண்கள் இருக்கிறதா? வேதனையின் பாதைகள் இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அவர் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுகிறவர், அவர் என் சத்தத்தை கேட்கிறவர், என்னோடு கூட இருந்து நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க ஏதோ ஒரு மூலை தேசத்தில் இருந்து போராட்டத்தோடு, வியாகுலத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, ஆண்டவரே ஒரு மாற்றம் வராதா? ஆண்டவரே ஒரு விடுதலை வராதா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வராதா? வியாகுலத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வியாகுலம் பெறுகிற போது நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. அவர் எல்லா இடுக்கண்களை உங்களை தூரமாக்கி விடுதலையாக்கி அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தன்னிடத்தில் வருகளை ஒருபோதும் புறம்பே தள்ளாத கர்த்தர். எங்கள் தேசமாய் இருக்கலாம்,
பார்க்கலாம். பல தேசங்கள் இந்த நாட்களில் வியாகுலங்கள், அநேக தேசங்களில் இடுக்கங்கள், எங்களுடைய தேசத்தில் ஒவ்வொரு நாட்கள் நடக்கிற சம்பவங்களாக இருக்கலாம், நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகளாக இருக்கலாம். எங்களை மனதை வியாகுலப்பட வைக்கிறது, எங்கள் மனதை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் வியாகுலத்தோடு செபிக்கிறவளாய் ஆண்டவர் எங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வியாகுலங்கள் பெறுகிற போது அவரை நோக்கி பாருங்க, வேதனைகள் பெறுகிற போது அவரை நோக்கி பாருங்க, துன்பங்கள் பெறுகிற போது அவரை நோக்கி பாருங்க. அவர் மாறுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர்தாம் எல்லா இடுக்கண்களுக்கும் எங்களை நீக்கலாக்கி விடுதலையாக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடுக்கண்கள் இருக்கிறதா, இன்றைக்கு அவர் உங்களை நீக்கலாக்கி விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அவருடைய வாழ்க்கையை பிரகாசமடைய மாற்றுவார், பிரகாசமடைய பண்ணுவார். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாது கர்த்தர். இன்றைக்கு என்னோடு உங்களோடு கூட இருக்கிறவராய், என்னோடு கூட உங்களோடு இருந்து கரம் பிடித்து நடத்துகிறாய் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, வியாகுலப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. ஒருவேளை வியாகுலப்பட்டு இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற என் பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர்கள் அவர் களிப்பாய் மாற்ற வேண்டுமாயிருந்தால், உங்கள் வியாகுலங்கள் மாற்றப்பட வேண்டுமாயிருந்தால் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என் வியாகுலங்கள் நீங்கட்டும், என் இடுக்கங்கள் நீங்கட்டும், என் வேதனை நீங்கட்டும், என் போராட்டம் நீங்கட்டும், என் துன்பங்கள் துயரங்கள் நீங்க கேட்டால் போதும். அவர் மறு உத்தரவு கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். என்னோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். அவர் மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க என்னோடு கூட கேட்டுக்கொண்ட ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை யாரெல்லாம் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு போராட்டத்தோடு கடந்து செல்லுகிறார்களோ, ஆண்டவரே நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் வியாகுலங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதோ, எல்லா வியாகுல போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா வியாகுலத்தின் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா வியாகுலத்தின் சஞ்சலங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வியாகுலப்பட்டு நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து போராடி அனுதினம் வியாகுலப்பட்டு வேதனோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு யாவரையும் விடுதலையாக்குப்பா, யாவரையும் விடுதலையாக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எல்லா இடுக்கண்களுக்கு நீக்கலாக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் நிரப்பெற தேவனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் வியாகுலங்கள் நீங்கட்டும், இடுக்கங்கள் நீங்கட்டும், சமாதானம் ஆசீர்வாதம் நிம்மதி பெருகும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. உடைய வியாகுலம் பெறுகிற போது இயேசுவை நோக்கி பாருங்க. மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். காட் பிளெஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.